திருப்தி அடையும்படியாக அவருடைய காரியத்துல சமாதானமா இருங்க. உலகத்துல நமக்கு 1000 பிரச்சனைகள் வரும், கோபங்கள் வரும். ஆனா அவரை தேடும் போது ஒரு சமாதானம். ஆண்டவர் சொல்றாங்க, உனக்கு ஒரு சமாதானத்தை வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானத்தை வச்சுட்டு அந்த உலகத்துல போனார். என்ன சமாதானத்தை வச்சுட்டு போனார்? என்ன சமாதானத்தை வச்சுட்டு போனார்? சில குடும்பங்களுக்கு சாப சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். புரியுதா? சில குடும்பத்துக்கு நல்ல சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். சில குடும்பங்களுக்கு புலம்பிக் கொண்டிருக்கதே ஒரு சமாதானமா வச்சுட்டு போயிருக்கார். சில குடும்பங்களுக்கு தரித்திரியமாக வைத்துட்டு போயிருக்கிறார். சில குடும்பங்களுக்கு நன்மையாக வைத்து, அதை காட்டிக்கு என்ன சொல்றேன்னா, பிரியமானவனே, உன் ஆத்மா என்ன நினைச்சு இந்த வாரத்துல வாழுதோ, இந்த மாதத்துல வாழ்தோ, அதான் உனக்கு வாழ்க்கை. நான் 1ஆம் தேதி காலப்படத்துல சொல்றேன், ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாத்துல வந்து திருப்தியா இருட்டாரு. அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன ஆசையோ அதிலே தான் நடத்துவார், அதிலே தான் உயர்த்துவார், அதிலே தான் மேன்மைப்படுத்துவார். அதை விட்டு நீங்க ஒரு படி என்ன செய்ய முடியாது, ஸ்டெப் எடுத்து வர முடியாது. ஒரு வார்த்தை வரட்டும் இன்றைக்கு சொல்லுங்க. ஒருவேளை நான் ஊழியம் பண்ணல பரவாயில்ல, என் பிள்ளைங்க பண்ணட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க, என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நான் யார்கிட்டையும் கையேந்தி நின்றனால என் தரித்திரியம் மாறணும். சொல்லுங்க, மாறும். ஆண்டவர் மாற்றுவார். அவர் நல்லவர், அவர் மாற்றக்கூடியவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்தபடியே தேவன் அதான் சொல்றாரு, அந்தபடியே பாத்திரத்தை என்ன செய்யணும், ஏந்தி கொள்ள வேண்டும். அந்தபடியே ஆவியானவற்ற பாத்திரத்தை. அது இன்னைக்கு இப்படி யாராவது ஜெபம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? என்ன சீன் போடுறோம், முன்னையெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பா 2 கரங்களை விரித்து. இப்படித்தானே ஜெபம் பண்ணாங்க, முன்ன இப்படித்தானே ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த கையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஆமென். அப்படித்தான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே சபைக்கு வந்தால் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. இங்கே யாரும் எதிர்பார்த்தீங்கன்னு வீட்டிலே போச்சு. பக்கத்தில் இருக்கவங்கள உட்காந்துக்கிட்டு, பக்கத்தில் இருக்கவங்களை வேடிக்கை பார்த்துட்டு, பக்கத்தில் இருக்கிறவங்களோட நீங்கள் பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு போனீங்கன்னா போச்சு, உங்கள் வாழ்க்கையே போச்சு. நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க. பிசாசான பல காரியம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். சபையிலே இருப்பான், வீட்டில் இருப்பான், எல்லா இடத்துலையும் இருப்பான். நல்ல பிரசங்கம் பண்ணும்போது ஒரு தடையை கொண்டு வருவான், நல்லா ஆராதிக்கும் போது ஒரு தடையை கொண்டு வருவான், மைக்கு கொண்டு வந்த மாதிரி ஒவ்வொரு தடையை கொண்டு வர பிசாசங்கள் கொண்டு வரத்தான் செய்வான். ஆனால் அதுக்காக என்ன செய்யக்கூடாது, நம்ம பாட்டு படிக்கிறத படிக்காமையும் ஆவில நிரம்பாவையும் அடுத்தவங்க பார்த்துலாம் நினைக்கவே வேண்டாம். என்னைய கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுங்க. இந்த 2026ஆம் வருஷத்தில் அடி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இந்த 2026 முடியறதுக்குள்ள நான் நினைச்ச காரியம் அம்புட்டு வெட்டி சிறக்கணும்னு சொல்லி பாருங்க. அம்புட்டு வெட்டி சிறக்கணும், அம்புட்டு நல்லதாவே நடக்கணும்னு சொல்லுங்க. நீங்க இந்த 2020